என்ன தலைவர் இங்கே என்ன நடக்குது? ஒரு கேள்வி கேட்குறேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார், யாரை பார்க்க வந்தார்? யாரை சந்திச்சார்? என்ன பேசப்பட்டது? ஏன் எந்த செய்தியுமே வெளியில் வரல? இந்தியாவின் முதன்மையான பணக்காரர், உலக பணக்காரர்ல 3வது இடத்துல இருக்காரு, 4வது இடத்துல இருக்காரு, 2வது இடத்துல இருக்காரு, 1வது இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காருலாம் பேசின நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய தொழிலதிபர் உள்ள வரும்போது யாரை பார்க்க வந்தார்? எதற்காக வந்தார்? என்ன செய்திக்காக வந்தார்? யாரை சந்திச்சார்? அங்க என்ன பேசப்பட்டது? அதே வெளியில வரல. முதல்வர் பிரதமரை சந்திச்சாரு மந்திரி சபை மாற்றத்துக்கு முன்பு. அதை எதற்காக பிரதமரை சந்திக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. சந்திச்சுட்டு இந்தந்த கோரிக்கைகளை பிரதமருக்கு வச்சேன் அதை சொன்னாரா? இல்லை அதை பரிசீலிக்கிறேன் நிறைவேற்றுறேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது இருக்கா? இத்தனை முறை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதுல எய்ம்ஸை பத்தி பேசுனது உண்டா? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? நீட்டு தேர்வு நீக்கத்தை பற்றி பேசுனது உண்டா? எதுவுமே இல்லை. நீங்க போய் பார்த்து என்ன பேசுனீங்க? தம்பி உதயநிதி சந்திச்சாரு, அப்ப என்ன பேசுனீங்க? ஒரு நாட்டுங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நாட்டுல எந்த மாநில நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரு? பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சியின் முதலமைச்சர்களை கூட, மாநில முதலமைச்சரை கூட அவர் சந்திச்சதில்லை. என்ன பேசுனது? என்ன பேசுனீங்க? என்ன கோரிக்கை வச்சீங்க? என்ன கோரிக்கை வைக்க அவரை போய் பார்த்தீங்க? அதுல நாட்டு மக்கள் நலன் என்ன இருக்கு? அது எதற்காக சந்திச்சீங்கன்னு போகும்போதும் சொல்லல, போயிட்டு வந்த பிறகும் சொல்லல. ஒரு மர்ம குகை மாதிரி நடந்ததுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதை சொல்லணும்ல, வெளியில வந்து சொல்லணும்ல. இப்ப இவ்வளவு இருக்கும்போது ஆசிரியர்